சவுத்தில் அன்னவுன் பெர்சன்ஸோடைய ஹிஸ்டரியை மாரி செல்வராஜ் ரொம்ப தெளிவாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறாரு. எல்லாருமே சமன்றதை காட்டுறான். இங்கே கீழே இருக்கவும் மேலே இருக்கவும் இல்லை, எல்லாருமே சமன்றது வந்து பைசன் நல்லா இருக்குண்ணா. எனக்கு ஊர் திருநெல்வேலி தான். படம் நல்லா இருக்குது. அந்த ஊரில் இருந்து வந்ததுனால தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். எங்கள் நேட்டிவில் இருக்கிற மாதிரி அப்படியே எடுத்து வச்சுருக்காரு. படம் அருமையாக இருக்குது. கான்செப்ட்டு ஒரு கபடி பிளேயர் அங்கேருந்து எவ்வளோ கடந்து எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் வரைக்கும் வந்திருக்குங்கிற பாதையை வந்து அவர் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. புரியல. மாரி செல்வராஜ் ஜாதிலாம் எதுவும் கிடையாது. ஒருத்தர் ஒரு வழியை தானே சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் அவனா ஜாதின்னு தூக்கிட்டு வந்தால் அவர் என்ன பண்ணுவார்? ஒன்னேலாம் எடுக்கல. அவர் கரெக்டாக தான் எடுத்துருக்காரு. எங்கள் ஊருக்காரங்களுக்கு எங்களுக்கு நல்லாவே புரியும். நான் அந்த ஊரில் பிறந்து அந்த ஊரில் வளர்ந்தவங்க எனக்கு எங்களுக்கு அந்த ஜாதிங்கிற எண்ணமே கிடையாது. கரெக்டாக தான் இருக்குது படம். ஆமாம், இந்த ஊருக்காரங்களை வேணால் பார்த்தா ஜாதியாக இருக்கலாம், எங்களுக்கு அப்படி கிடையாது. கரெக்டாக இருக்குது. சூப்பர் படம், செமையாக இருக்குது. படம் நல்லா இருக்குது, ஒர்த்து, நல்ல ஒரு வேல்யூவலான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் மாரி செல்வராஜ் அவருடைய படம் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு மூவிக்கும் அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. சவுத்தில் அன்னவுன் பெர்சன்ஸோடைய ஹிஸ்டரியை மாரி செல்வராஜ் ரொம்ப தெளிவாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறாரு. இது வந்து சவுத்தில் இருந்து என்னை மாதிரி, ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் சவுத், என்னை மாதிரி பசங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இந்த மாதிரி படங்கள்லாம். ஜாதி சொல்கிறீங்களா? ஜாதியா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃப்ரம் சவுத். எனக்கு வந்து இந்த படம் நடந்த ஊர்லேருந்து என் ஊர் வந்து 5 கிலோமீட்டர் அவே தான், பக்கம்தான். படம் வந்து ஜாதினா எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த படம் வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகும் எனக்கு. ஏன்னா நான் அந்த ஜாதியிலேருந்து நான் வந்தவன், அந்த ஜாதி சூழலிருந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு தெரியும், ஐ நோ வெரி வெல் எந்தெந்த காஸ்ட்டில் வந்து இந்த படத்தில் வந்து என்னென்ன காஸ்ட்டு ப்ளே பண்ணுன்றதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து டைரெக்டாக படம் வந்து கனெக்ட் ஆகுது. பட்டு சென்னை மாதிரி பீப்புளுக்கு வந்து ஜாலி மூவி, இட்ஸ் அ ஜாலி மூவி. வழக்கமாக வெற்றிமாறன் படத்தில் வர்ற மாதிரி இது வந்து ஒரு ஜாலியான மூவி தான் அவங்களுக்கு. பட் சவுத்தில் என்னை மாதிரி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக படம் வந்து கனெக்ட் ஆகுது. ஜாதி மூவின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் காட்டலை, நாசூக்காக காட்டுறாங்க படத்தில். படம் ஒர்த்து. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் ஒரு லைப்ரரிக்கு போய்ட்டு வந்த ஃபீல் ஆகுது எனக்கு. பார்த்தது நல்லா இருந்தது. மார்னிங் டியூட் பார்த்தோம். டியூட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பைசன் நல்லா இருக்கு. ஸ்டோரி ரிவீல் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டேல அதாவது கொஞ்சம் கீழே இருந்து மேலே வர்றது எவ்வளோ கஷ்டம்னு காட்டுறாங்க. ஒரு ஈவன் ஸ்போர்ட்ஸ்மேன் கூட கீழேருந்து மேலே வர்றது ரொம்ப நிறைய ஸ்டேஜ் தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வந்து படத்தில் இதில் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாகவே காமிச்சிருக்காங்க. கிடைக்காது, இதில் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாகவே நடக்கும்ல. ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, ஆக்சுவலி வந்து எல்லாருமே சமன்றதை காட்டுறான். இங்கே கீழே இருக்கவும் மேலே இருக்கவும் இல்லை, எல்லாருமே சமன்றது வந்து. டியூட்னு ஒரு படம் போனோம், அதெல்லாம் கலாச்சாரத்தையே சீர்கழிக்கிற மாதிரி தான் இருக்குது படம். ஆனால் அதுலேயும் ஒரு மெசேஜ் சொன்னாங்க எண்டில். இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து ஆணவ படுகொலைகள் எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு மெசேஜாக சொன்னாங்க. படம் நல்லா இருக்குது. டியூடு அந்த லாஸ்ட்டில் மெசேஜ் நல்லா இருக்குது. பட் ஆனால் அதில் வர ஸ்டோரி லைன் அந்தளவுக்கு வந்து இந்த கல்ச்சருக்கு செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. பைசன் ஓகே, இது 90s எடுத்த கதை மாதிரி எடுத்திருக்காங்க. மோரோவர் வந்து எப்படி ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேலே வரான் அப்படின்றத தான் ஸ்போர்ட்ஸ் மூலியமாக எப்படி இப்போ அவர் சூப்பராக நடிச்சிருக்கு. இந்த மெயின்லி வந்து பசுபதி ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம். பசுபதியோட அந்த ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிங், ஒரு சீனில் வந்து அவன் பையனை விட்டுருங்க என்ன பிடிங்கன்னு போலீஸ்காரர்கிட்ட சொல்லுவார். அந்த சீனெல்லாம் வந்து தரமாக நடிச்சிருக்கு. மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கு. 2 படத்துலையுமே மியூசிக் நல்லா பண்ணுது. காமெடி டியூடில் இருக்குது, பைசனில் காமெடி எல்லாம் இருக்குது. காமெடின்றது கிடையாது. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. கபடி பிளேயர்ஸ்லாம் ஒரு ஏற்ற படம் இதெல்லாம். நல்லா இருந்ததுண்ணா, படம் சூப்பராக இருந்ததுண்ணா. நான் என்ன பண்ண போனேன்னு தெரியல உங்களுக்கு. பைசன் சூப்பராக. யார் தெரியுமா? யூடியூபர். நல்லா இருந்தது.